நேரம் நல்ல நேரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில வந்துங்க மிகவும் வலிமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. கோச்சாரம் இப்ப நல்லா இருக்குங்க. இந்த 2 வருஷம், 3 வருஷம் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க, சார் நேரம் நல்லா இருந்தா நான் ஏன் சார் உங்கள பார்க்க வரப்போறேன்? எல்லாமே ஒரு மனக்குழப்பமா இருக்குது. தொட்டதெல்லாம் பொண்ணாகன்றீங்க, எல்லாம் லாஸ் ஆகுது. உங்கள உங்கள மாரி ஆளுங்க சொல்லி நம்பி நான் முதல் போட்டேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சுங்கன்ற மாரி உங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். அது இயற்கைங்க, யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. இந்த மாரி ஆளுங்க என்ன பண்ணுறீங்கன்னா, பொதுவா ஜாதகத்தில எல்லாமே நமக்கு சிறப்பா இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு யோகத்த குடுக்குது. அந்த யோகத்த நம்ம அனுபவிக்க முடியலன்னு சொன்னால், எதுவுமே இல்லைங்க. இயற்கை அன்னை தந்த மலைப்பகுதிக்கு போங்க. மலைப்பகுதிக்கு போனீங்கன்னா, கட்டாயம் அங்கே ஒரு கோவில் இருக்கும். ஏன்னா, நீங்க இருக்கிற ஊர்ல கட்டாயம் எல்லா இடத்துலயும் மலை இல்லாத இடமே கிடையாதுங்க. மலை இருக்கிற இடத்து கோவிலுக்கு நீங்க போங்க. அந்த கோவில்ல வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. போகும்போது உங்க ஜாதகத்த கொண்டு போங்க. உங்கள் ஜாதகம் ப்ளஸ் ஏதோ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் கொண்டு போகிற மாதிரி உங்கள் சாய்ஸ் நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டுங்க. அங்கே ஆள் இருக்காங்களோ இல்லையோ, உங்கள் கையில் தீபம் போடுங்க, உங்கள் கையில் தேங்காய் உடையும், உங்கள் கையில் வெத்தலை பாக்கு, பழம் வச்சு மனசாக அங்கே இருக்கிற தெய்வத்தை வேண்டுங்க. நல்லா மனசில் வேண்டி உங்கள் மனசில் எந்த மாதிரி குழப்பம் இருக்கோ எல்லா குழப்பமும் அங்கே சொல்லுங்கள், மனசில் சொல்லுங்கள். சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரம் உட்காரணும். சார் எனக்கு டைமே இல்லைன்றீங்களா? 1 மணி நேரம் தான் உட்காருங்க. நல்லா மனசார உட்காந்துட்டு வாங்க. நைட்டு படுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே இயற்கை அன்னைங்க பஞ்சபூதம் இருந்தால் நம்ம மனுஷனை வழி நடத்துது. உங்கள் ஜாதகம் என்ன தான் நல்லா இருந்தாலும் உங்கள் மைண்டு சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஜாதகர் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் சொல்ல தான் முடியும். அந்த வழியில் நீங்கள் தான் போகணும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த இயற்கையுடைய வைப்ரேஷன் உங்கள் பாடியில், உங்கள் உடம்புல பட்டு, உங்கள் மனசில் பட்டு மூளையும் மனசும் வந்து லேசாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இது நல்லதே நடக்கும். ஏன்னா ஒரு சில பேர் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அவரை ஏற்றுக்க மாட்டார். இல்லைங்க சார் எல்லாமே மாறி போகுதுன்னுவாங்க. உடனே நான் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போங்கன்னு சொல்லுவேன். போயிட்டு வருவாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாற்றங்கள் கொடுக்கும். அதில் கட்டாயம் நீங்கள் போங்க, நல்ல மாற்றம் கொடுக்கும், ஏற்றம் கொடுக்குங்க. செய்யுங்க. வாழ்த்துக்கள்.